அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான கோலா மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோலா மீன் முருங்கைக்காய் போட்டு பொருமா கிரேவியும் கோலா மீன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன். இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buymode Shopping App. Buymode Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோலா மீன் இந்த சீசனில் தான் கிடைக்கும். வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமா தூள் செய்கிறதுக்கு வெறும் வானொலியில் ஒரு கப்பு அரிசியை போட்டிருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு அரிசி பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 மிளகா, சின்ன பட்டை துண்டு 2 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு பெருஞ்சீரகம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரிசி ஓரளவு பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க மிளகா, மல்லியெல்லாம் இதில் சேர்த்து இதையுமே கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம். கோலா மீன் பொருமா கிரேவி எப்போவுமே முருங்கைக்காய் போட்டு செஞ்சால் தான் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் முருங்கைக்காவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணீர் விட்டு அதை வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வெந்து வரட்டும். இப்போ நமக்கு கோலா மீன் சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு, மசாலா போடுறதுக்கு இதே மாதிரி கோடாக போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ளேலாம் இறங்கி டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு சைடு முருங்கைக்காவும் நல்லா கொதிச்சிருச்சு, பாதி அளவு வெந்துருச்சு. இது ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை நான் கிரேவிக்கு 2 போட்டு வச்சுருக்கேன். அந்த மீனை எடுத்து இந்த முருங்கைக்காயில் போட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு மீன் சேர்த்துக்கோங்க. நான் மீனை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் விட்டுருக்கேன். தண்ணீர் விட்டு இது மீனும் முருங்கைக்காவும் சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ, ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு இதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு பொருமா தூளும் ரெடியாக இருக்குது. மீனும் நல்லா கொதிச்சு வருது. இந்த மீன் ஒரு கொதியிலேயே வெந்துடும். நல்லா ஒரு கொதிச்சு வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஆப்பை போட்டு கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிரும். இதே மாதிரி துணியை பிடிச்சிட்டு லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா அது எங்கே பார்த்தாலும் போயிடும். சேர்ந்து வெந்து வரத்துக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மீனும் கலராமல் இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு கொதித்த பிறகு நம்ம பொருமா தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொருமா தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஓரளவு திக்காகிற வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா ரொம்ப கொதன்னு போயிடும். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதையுமே போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுருங்க. இப்போது ஃப்ரை பண்ணுற மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, நார்மல் மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக 2மே நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா மீனில் ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரமாவது அப்படியே வச்சுடுங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் ஏறி இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மசாலா போட்டு வச்சு நான் 1 ஹவர் ஆச்சு. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது மசாலா போட்டு ஊற வைங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் மீனை விட இதை இன்னுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த முள் குத்தாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொருமா மீனும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு தான் அந்த பொருமா தூள் போட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டேன். சூப்பரான பொருமா முருங்கைக்காய் கிரேவி அண்ட் கோலா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலா மீன் பொருமா கிரேவி என் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி. என் அம்மா கிட்ட கேட்டு தான் செஞ்சேன். நான் செஞ்சுட்டு என் அம்மாவை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும் போது சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.